இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் இந்த விழாவினை சிறப்பிக்க மட்டுமல்ல தலைமை பொறுப்பினை ஏற்று வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பெப்சியின் ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வமணி அவர்களே, மேலும் அண்ணன் செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் சாமிநாதன் அவர்களே, மேலும் பொருளாளராக இருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் இசையமைப்பாளர்களுக்கும் தீனாவுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எங்களுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த தேர்தலை நடத்தி கொடுத்த ஐயா நீதியரசர் கருப்பையா அவர்கள் தலைமையில் நின்று அற்புதமாக நடத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும், மேலும் உள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வளர்த்துவிட்ட யூடியூபர்ஸுக்கும், மேலும் உள்ள ஏனைய நண்பர்களுக்கும், பெப்சிலிருந்து வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ சாமிநாதன் சொன்னார், நான் 10 ஆண்டு காலமாக சாந்தகுமார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஆளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் 1000 பேரை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சாந்தகுமார் பேசுகிற பொருள் அல்ல, இஸ் எ மெம்பர் ஆஃப் டப்பிங் யூனியன், அவ்வளோதான். இந்த எண்ணத்தில் இருந்து அவர் இன்சார்ஜ் வரைக்கும் அவர் மேலே பல குற்றங்கள் சொன்னாங்க. ஏதாவது குற்றத்துக்கு நான் ஆக்ஷன் எடுத்துருப்பேன், நான் கேளுங்க, எடுக்க மாட்டேன். யார் மேலேயுமே பொதுவாக எடுக்க மாட்டேன், எடுத்த மாதிரி செய்வேன், ஆனால் எடுக்க மாட்டேன். இதை கேட்ட உடனே நம்ம தப்பு பண்ணலாம் போலன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா சாந்தகுமாருக்கு எப்பயுமே எல்லோரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் அவனை, டேய் வாடா வரியா இல்லையாடா, அப்பவும் ஒரு நோட்டம் வச்சான். இல்லை எனக்கு இது வேணும், இது வேணும் அது வேணும்லாம் நீ கேட்கக்கூடாது, நாங்கள் பார்த்து தரணும், உனக்கு இது வேணுமா அது வேணுமான்றது நாங்கள் பார்ப்போம், முடிவெடுப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, தலைமை பொறுப்புன்றது சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தலையிட்டு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிறது நம்ம வேலையானா, இப்போ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு போட்டியோடு இருந்திருக்கும். என்னை போன தடவை ஒருத்தர் நான் தலைவர் பதவிக்கு நிற்கும் போது அவரால் நடக்கவே முடியாது, அவரால் வரவே முடியாது யூனியனுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்க வேணாம். நான் நடக்க தான் முடியல, பேச முடியுதில்ல, அதை நம்பி எனக்கு தான் வாக்களித்தாங்க, அப்பவும் ஜெயித்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்புறம் திருப்பி எல்லாருக்குமே கூப்பிட்டு பேசினேன், என்னை எதிர்த்து பேசினவங்க கொண்டவங்க என்ன திட்டி எனக்கு இந்த 1.5 கோடி ரூபாய் திருடி இருக்கேன்னு சொன்னாங்கள்ல, 1.5 கோடி இல்லையா, நிறைய பேர் சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும். ஏன்னா 1.5 கோடி இது ஒரு இடமே அல்ல. அப்படி எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்க மனசை மாற்றிடலான்னு தைரியம் இருந்தால் அவர் நிற்க முடியுமா? நீ தான் நின்று தோத்தி, அப்புறம் எதுக்கு உனக்கு? ஏற்கனவே தோத்துட்டில்ல, அதிகமாக ஓட்டு கிடைக்க போதா? இல்லை. இப்போ நம்ம விலகிறதுனால நமக்கு என்ன இருக்குது லாபம்? நான் எல்லோரையும் அனுசரிக்கணும்னு சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணேன். எதிரியாக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு சகோதரருக்கு என் பீரியடில் அவரை எடுக்கவே இல்லை.
இருந்தாலும் அவருக்கு நான் பேசினேன், ஃபோனில் பேசினேன், வீட்டுக்கு வாயா பேசலாம், இல்லைன்னா நீ சொல்லு, பொது இடம் சொல்லு, வீட்டுக்கு வரதுக்கு தான் யோசிப்பாங்க. இந்த ஒருத்தர் பேட்டி கூட எடுக்கிறதுக்கு, ஐயோ அவர் யூனியனுக்கு போனால் என்ன அவன் யூனியனுக்கு வந்தா வாயா வந்து இங்கே இடு. ஏன்னா ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் டப்பிங் யூனியன், நீ இங்கே தான் வந்து என்ன எடுக்கணும், என் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எடுத்தால் எடுக்கிறாங்க, எடுக்கலைன்னா போகிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்குலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கூட போனது இந்த தடவை நான் நிற்கிறதாவே இல்லை. கதிர் சொன்னாப்புல, இல்லைண்ணே 3 வருஷம் ஆக்கிட்டோம். 3 வருஷம் ஆக்கினதுனால அது கூட செல்வமணி சாரை கேட்டு தான் நான் ஆக்கினேன். ஏன்னா பெப்சிக்கு ஒட்டி போகணும். நம்ம பெப்சியோட ஒத்து இருந்தால் தான், பெப்சியின் தலைவர் செல்வமணி ஆகிறதாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெப்சியை ஒத்து போக வேண்டும் இந்த யூனியன். 24 யூனியனில் இது ஒரு யூனியன் ஆச்சு, கிராஃப்ட். அதற்காக சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் போக முடியாது. இப்போ நமக்கு யாரோ இன்னொரு யூனியன் போட்டிக்கு ஆரம்பித்து உடனே பேர் வாங்கலாம் முடியாதுடா. எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, டயர்டாகிட்டேன் நான் சொல்லி சொல்லி சொல்லி. சரி வேணாண்டா, இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு கதைக்கிட்ட சொன்னேன். நான் வரலையா, தலைவருக்கு வரல, ஒன்றும் வரல, போய் யாராவது எடுத்துங்க. அப்புறம் செல்வமணிகிட்ட கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ரங்கநாத மாப்பிள்ளை சும்மா இருக்க மாட்டான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை செல்வமணி நிற்கிறாருண்ணா, செல்வமணி நிற்கிறார். ஓட்டு போட வந்தேன், டைரக்டர் யூனியன். எங்கே இருக்கேன், வெளியூரில் இருந்தேன். இதற்காக வந்தேனா இல்லையா? ஏன்னா என்னுடைய கடமை என்னென்னா, நான் என் ஓட்டுங்க, என் ஓட்டால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு. என் ஓட்டு என் மனசாட்சி இப்படி போட்டு ஆகணும். என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத. அப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன், செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்த மனுஷன் நிற்கிறேன். ஆனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டைரக்டர் யூனியனில். ஆனால் அவர் அங்கேயே நிற்கிறார். ஏன்? 10 பேரை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த 10 பேர் 11ஆவது ஆள் ஒருத்தர் நிற்கிறான். ஏன் அங்கே வந்தது வேணேன், திருப்பி எல்லோரும் நில்லு. எதுக்கு இது? கடைசியில் ரிசல்ட்டு பார்த்தா என்ன, அவங்க அப்படியே நின்று இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், போயிருந்தா. டைரக்டர் யூனியனில் எலெக்ஷன் இல்லை இந்த தடவை, நியாயமாக. அது யாராவது ஒருத்தர், இதை என்ன ஏற்று கூட ஒரு தம்பி நின்னு சொல்ல பாருங்க, அவன் வாங்கின ஓட்டு 32 ஏதோ வாங்கியிருக்கான். எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுட்டு 32 ஓட்டு வாங்கினா உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். 1500 பேரில் உனக்கு 32 பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம். ஏன்னா நீ என்ன 450 ஓட்டு வாங்கி நான் 451 வாங்கி ஜெயிச்சிருந்தா நீ நியாயம். நீ சொல்கிறது 32 எங்கே இருக்குது, 800 எங்கடா இருக்கு? சரி, ரொம்ப வருத்தப்படுறேன் நான். அதில் எல்லாம் நல்ல நண்பர்கள் தான் நமக்கு. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, செல்வமணி கேட்கவும் மாட்டார். முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தார், எல்லாரையும் அனுசரித்தார். அவர் அனுசரிக்கிறது தப்பு செல்வமணி, நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அண்ணன் ஆமாம், என்ன செய்ய முடியாது. ரோட்டில் ஒருத்தன் மலம் போயிட்டே இருக்கும்போது வெள்ளரிக்காய் தின்னா, ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு, இல்லைன்னா மலத்தை தின்னு விட. மலம் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தின்றான்னா என் சொந்த வெள்ளரிக்காய் தொட்டு தின்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நன்றி கெட்ட பையன். எவ்வளோ உழைச்சிருக்கோம், உங்களுக்கு விலாசம் கொடுத்துருக்கோம், சும்மா அடிக்கிறப்ப சும்மா அடிக்கிறது. இவர் வந்தார், அவரை வச்சு நான் மலேசியா போனேன். யாரை வச்சு மலேசியா வந்தார் சொல்லு? இறந்து போயிட்டான் செல்வராஜ், பாவம். அவன் தலைவராக இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். நான் தலைவராக வந்தோன்னு அவங்களெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அவர் எதுக்காக நீக்கினார்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்குது இவங்களை சேர்க்கறதுக்கு. அதுக்கு ஒத்து வந்தால் எல்லாருமே சேர்ப்போம். நீ 2 வருஷம் இங்கே சொந்தா கட்ட மாட்டேன், ஆனால் நான் வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முடியாது. நீ வெளியே எங்கேயாவது பேசு, எவன் கேட்டான் உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தா தானே யாருக்காவது. உடனே அவர் கவிஞர் மேலே கோபம், அதனால தான் ராதாரவியை பழிவானார். உன்னை பழி வாங்கி நான் என்னத்தையும் செய்ய போகிறேன்? ஏன்னா என்னுடைய லெவலே கிடையாது, நீ என் லெவல் கிடையாது. நீ முதல்ல
எனக்கு வீடு வந்து இந்த தெருவில் ஆரம்பித்தா அந்த தெரு வரைக்கும் இருக்குது என் வீடு. அவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. எதுக்கு இதை பேசிக்கிட்டு? நான் தற்பெருமைக்கெல்லாம் சொல்ல. இப்போ கூட சொன்னாங்க, ஒரு சினிமாவை ஓட்டுவிட்டு என்னுடைய இழப்பு வந்து என்ன ஒரு 600 படம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது, என்னுடைய உறுப்பினர்களுக்கு பிரச்சனை வரும்போது போய் அங்கே போய் உட்காந்து பேசும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. சப்ஜெக்ட் வந்து அந்த தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர், அவர் பணம் கொடுக்கல இவருக்கு, எங்கள் ஆளுக்கு. அதை பற்றி பேச போகும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க. இவங்க பணம் கொடுக்கலன்ற சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் யாரானா ராதாரவி என்னை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சா, ஏன்னா இவன் வந்து ஹீரோ கிடையாது. அடியே, ஹீரோலாம் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள், ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இந்த பேர் புகழோடு இருக்கிறது நம்முடைய உழைப்பில் தான் இருக்கிறதே தவிர சும்மா வந்து சுயம்பா வந்து யாராவது வந்து இவர் ராதாரவி பெரிய ஆளுப்பான்னு சொல்கிறது அல்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது கூட ஆர்எஸ் மனோகர் சார் எனக்கு செயலாளர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் என்ன, வி கோபாலகிருஷ்ணன் என்னுடைய செயலாளராக இருந்தார், நான் தான் தலைவர். நான் அதுக்காக எனக்கு வி கோபாலகிருஷ்ணன் செயலாளரான அப்படி சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களாம் குவிந்து கிடக்கும் விஷயங்கள், நாங்கள் சும்மா கொட்டி கிடக்கிறவன். நான் அவங்க பெரிய கோபுரமாக இருக்கக்கூடியவர்கள். கூட சொன்னாங்க நல்ல பேர் கிடைக்கணும்னு. நல்ல பேர்லாம் கிடைக்காது, நல்ல பேர்லாம் கஷ்டம். நல்ல பேருன்றது கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்ன வேணும் கேட்டார், எனக்கு நல்ல பேர் வேணும்னு. அடாங்க, எனக்கே கிடைக்கல, அது இன்னும் உனக்கு எப்படி கிடைக்கும்னு கடவுள் சொன்னான். அந்த மாதிரி தான் இது கிடைக்காது, நல்ல பேர்லாம் கிடைக்காது. நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஐ எம் த பிரசிடென்ட், வாட் இஸ் மை ரூல், வாட் இஸ் மை சேயிங், என்னுடைய என்ன எங்கே என் குரல் ஒலிக்குமோ அங்கே ஒலிச்சு தான். இப்போ பெப்சிக்கு ஏன் வரேன்னா, இந்த தொழிலாளர் இல்லைன்னா இந்த சினிமாவே இல்லைடா. இந்த தொழிலாளர்கள் 24 கிராஃப்ட் இல்லைன்னா இந்த சினிமா கிடையாது. இது தெரிஞ்சதுனால தான் 2 ஆக்கணும்னு பார்த்தாங்க. 2 ஆக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு தான் பிரச்சனை. எது 2 ஆனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, புரியுதா? எது 2 ஆகட்டும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் கூப்பிட்டுட்டு போகிறான் பார், அவன் தான் புத்திசாலி, அதை பாராட்டணும். எனக்கு ஒருத்தர் இதில் சொல்லியிருக்காரு, டிவியில் சொல்லியிருக்காரு, ராதாரவுடைய அப்பாவுக்கு 6 பொண்டாட்டி. உடனே நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா 6 பொண்டாட்டி உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்களா? ஏங்க எம்ஆர் ராதா என்னை வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. எல்லாரையும் வசதியாக வச்சார், எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தார், எல்லாருக்கும் குழந்தைய கொடுத்தாரு. அவர் ஆம்பளை விட்டுடுன்னு சொன்னேன். இதை தான் நான் சொன்னேன். ராதாரவி கோவப்பட்டு பேசுகிறார், இதை சொன்னால் கோவப்பட்டு பேசுகிறேன். நீ சொன்னால் அப்புறம் சொன்னாருங்க, இல்லை நான் உங்களை பற்றி நான் நல்லா தானே சொல்லியிருக்கேன், என்னை பற்றி நீ நல்லது சொன்னால் கெட்டது சொன்ன பற்றி கவலை இல்லை. இல்லை இவர் ஒரே பொண்டாட்டியோட வேலை, அதான் உனக்கு, எனக்கு அதுதான் தெரியும், உனக்கு விட்டுடு. ஏன்னா நான் நம்ம அட்ரஸ் போட்டுட்டு வாழ்கிறோம்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயும் இறங்கி பார்க்கணும். வாழ்க்கையில் வந்து நடக்கவும் தெரிய வேண்டும், காரில் போகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன்னு, நான் வந்து when I went to நியூ ஆர்லியன்ஸ், யூஎஸ்ஏ போனேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. அங்கேருந்து நான் நியூயார்க் போனேன், நியூ ஜெர்சிக்கு. அக்கா பையன் அங்கே இருக்கான், அவனை பார்க்கறதுக்கு போகிறேன். இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே, ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் 7 hours, என் பக்கத்தில் உட்காந்துருந்த அமெரிக்கன் தான், அமெரிக்கன். அவன் அப்படியே தடவுறான் 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 தடவுறான். என்னடா தடவுறான்னு பார்த்தா பெல்ட்டு போடுறதுக்கு தெரியல. நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கர்கள்லாம் ராக்கெட்டே விட்றாங்க, இங்கே பெல்ட்டு போடுறதுக்கே ஒருத்தருக்கு தெரியல. அதனால் நீ தோற்றத்தை பார்த்தால ஏமாந்துடாதீங்க. நான் போய் கற்றுக் கொடுத்தேன், யோ பெல்ட்டு தானே இப்படி சொருவியா, குத்துனா முடிஞ்சு போச்சு, பெல்ட்டு போட்ட மாதிரி அர்த்தம். குத்துணுன்னு தடக்க பிடிச்சிச்சு. வெரி குட், யூ டன் வெரி குட் ஜாப் சொல்லிவிட்டு அவன் சொன்னது இன்னும் தான் எனக்கு ஷாக்கு. இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் பை ஃப்ளைட். ஆடாங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்களா அமெரிக்காவில், இவங்களை பற்றி இங்கே பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம.
அவன் ஃபஸ்ட்டு டைம் பிளெயின்லேயே வரான். நான் சொன்னேன், எனக்கு வந்து 5வது பாஸ்போர்ட் அது. அப்புறம் பாஸ்போர்ட்டும் தீர்த்து போகுது. அப்போ எவ்வளோ வாட்டி பிளெயின்லாம் பிரயாணம் பண்ணியிருப்பான். இவன் ஃபஸ்ட் டைம் பிரயாணம் பண்ணுறான். நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்கர்கள் அவர்கள் அவ்வளோ நல்லவர்கள் வல்லவர்கள்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் நல்லவர்கள் வல்லவர்கள், எல்லாமே நம்ம தான். ஒரே ஒரு இடத்துல நான் போய் சொல்லுவேன். ஒரே ஒரு இடத்துல அதுவே ஒரு பொய். ஒரே ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டேன். நிறைய இடத்துல போய் சொல்லுவேன். இந்த எடி மர்ஃபின்னு இருக்கான்ல, கம்மிங் டு அமெரிக்காவோ ஏதோ ஒரு படம் நடித்தான். அப்போ நான் ஐ வாஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ். இப்போ பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொன்னாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு அந்த ஹாலிவுட் அவென்யூ ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ போகும்போது இங்கே தான் சிஸ்டர் ஆக்ட் படம் எடுத்தாங்க. ஹூபி கோல்பர்க் நடித்த படம் சிஸ்டர் ஆக்ட். ஓ அப்படியா? நான் அங்கே டூரிஸ்ட் தானே, எனக்கு கை காமிச்சிட்டே போனான். டப்பிங் ஒரு ஸ்டுடியோ காமிச்சான். நம்ம புத்தி செமரம் புத்தி காலில் இது தக்கையிலேன்னு நம்ம புத்தி போகாது. ஸ்டுடியோன்னு ஒன்று, என்ன ஸ்டுடியோ இதுன்னு கேட்டேன். இல்லை டப்பிங் ஸ்டுடியோ. சரி உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இது மாதிரி பெரிய கிராண்டாக இருக்குமான்னு பார்த்தா குப்பையாக இருந்தது தேட்டர். அங்கே பார்த்தா எடி மர்ஃபி பேசிகிட்டு இருக்கான், கார்ட்டூனுக்கு பேசுகிறான். அப்போ நான் போனேன், கார்டு கொடுத்தேன். டப்பிங் யூனியன் கார்டு தான். கொடுத்த உடனே, ஓ பிரசிடெண்ட்டே வந்திருக்காரா, வர சொல்ல வந்தான். நான் அவரோட உட்காந்து பேசினேன். எடி மர்ஃபியோட, என்ன சார் செய்வீங்க? இந்த கார்ட்டூனுக்கு பேசி அதனுடைய சம்பளத்தை அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு தரான். அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட். ஓ எவ்வளோ சார் படம்னு கேட்டேன். நம்ம ஊர் காசுக்கு 16 கோடியோ 20 கோடியோ சொன்னான் அவன் சம்பளம். அப்போ டப்புன்னு திருப்பி, நீங்களாம் என்ன சம்பளம் தருவீங்கன்னு கேட்டான். உழுந்தது இடி எனக்கு. என்னடா சரி, யோசிக்கவே இல்லை. முகம்லாம் சுருக்கில் கொள்ளலை. இங்கே தான் யோசித்தேன், அங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை. எங்கள் சம்பளம் வந்து மினிமம் ஆஃப் $1 lakh. 1500 வாங்கிறதுக்கு இங்கே படுற பாடு ஒன்றும் இல்லை. காலை என்ன சொல்லுவார், 50 ரூபா தம்பி எங்களுக்கெல்லாம். அப்போ டப்பிங் பேசினா, நீ வந்து தான் தம்பி மேலே ஏற்றி விட்டுக்க. ஏன்னா பிட் வாய்ஸ் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது, குரூப் இருக்குது. குரூப்பில் ஐயோ அம்மான்னு கத்துறதுக்கு என்னடா இருக்கு? ஏன்னா நம்ம ஆட்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம் என்னென்னா, முன்னாடி நின்று அவர் இவன் டைரக்டர் யூனியன் தலைவர் தான், அவருக்கே சொல்கிறேன், இந்த டைரக்டர்ஸ் படுற பாடு இருக்குது, நம்ம படுத்துகிற பாடு இருக்கு. நான் அதுக்கு தான் வரதே இல்லை, தேட்டருக்கெலாம் வரதில்லை. அவங்க இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ஸ், ஸ்ட்ராங் வாய்ஸாக ஃப்ரண்ட்டில் போடுங்க. ஃப்ரண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ராங் வாய்ஸாக போடுங்க. எந்த வாய்ஸில் குரூப் தானே, 50 பேர் கத்துற இடத்துல என்னத்தை கேட்க போகுது இது அப்படி சொன்னால், இல்லை இருந்தால் கூட இவங்க எதையோ செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு, வாய்ஸா இல்லை எதுன்னு தெரியாது எனக்கு. அதனால் கர்மத்தை சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள். டைரக்டர் மஸ்ட் டைரக்ட் அ ஃபில்ம் இன் அ நைஸ் வே. அதை நான் பாராட்டுறேன். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஒரு தப்பு சொல்லுங்கள், எப்படி திட்டுறோம். காஃபி போய் உட்காராமல் அந்த குண்டி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே காஃபி கூட வீட்டில் கத்த முடியுமா? இப்படி கத்துற அன்றைக்கு பிடிச்ச கதை. இங்கே வந்து நம்ம மனைவியை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிறாங்க. மனைவி விட அதிகமாக என்னை தொட்டது வந்து என் மேக்கப் மேனும் என் காஸ்டியூமர் தான் என்னை அதிகமாக தொட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது தெரியாமல் சினிமாவில் வந்துட்டேனே, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஐ ரெஸ்பெக்ட் திஸ் லைன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து இன்றைக்கி நான் வீட்டில் சாப்பிட்றேன்னா, ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அதுக்கு சினிமா தான் முக்கிய காரணம். அப்புறம் ஏங்க அப்படி இருந்துட்டு சினிமாக்காரனை திட்டுறீங்கன்னா, இருக்கிறத சொல்லும் போது திட்டுறதா தெரியுது. ஏன்னா நமக்கு இது இல்லைன்னு தெரியும்போது இந்த பக்கம் வரக்கூடாது.
இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வரட்டும், நிறைய நடிகர்கள் வந்தால் தானே நல்லது. எனக்கு வயசு 72 ஆச்சு. ஏறத்தால் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் மை ஹிட்டிங் த கிரேவ்க்கு அந்த வார்த்தைக்கு போகிறேன். 72 வயசு ஆச்சு, வரட்டும். நான் வரும்போது 21 வயசு சினிமாவுக்கு. அப்போ இளமையாக இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த ஆளை கெடு, நீயே கெடுன்னு என்ன சொன்னான். அப்போ நல்லா கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்புறமா அப்படி கொஞ்சம் வயசாகிற விட 3 பேராக சேர்ந்து கெடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே ஆள் மூச்சு வாங்குதுடா, முடியலடா என்னால். இப்போ என்னென்னா 72 வயசு, உட்காந்த இடத்துல இருந்து டேய் அந்த குடும்பத்தை கெடு, அந்த ஆளை கெடு. ஆனால் அந்த கெடுன்ற வார்த்தை தான் நமக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் சொல்லியிருக்கேன் பேட்டியில், என்னை முதல் தமிழ் படம் கொடுத்த கேவி சார் அவர்கள், அவர் என்னை கூப்பிட்டு, டே என்னடா உன்னை ஹீரோ ஆக்கலான்னு பார்க்குறேன், நீ என்னடா வில்லன் செய்கிறேன்னு சொல்லு. இல்லை சார், என் கண் ஏதோ வில்லன் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்காக. இல்லை நீ காமெடி நல்லா பண்ணுவேன். அவரு கண்டுபிடிச்சார், நான் காமெடி உண்மையிலே நல்லா பண்ணுவேன். அச்சம் இல்லை. ஒரு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவேன். அதில் இப்போ பேர் சொல்கிறதும் தப்பாக தெரியுது. ஏன்னா அந்த பேரில் 3 படம் வந்துருச்சியா. இப்போ கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, ரைட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது இதெல்லாம். நான் எனக்கு கூப்பிட்டு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் குரு சிஷியனே புக் பண்ணாங்க. என்ன படம் சொல்லுங்க. நான் உங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கு. ஏன்னா இருக்கிற நாள் ரொம்ப சொல்ப நாள். இதில் ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் இருக்க முடியாது. நான் 42வது ஆண்டு யூனியனில் கனெக்டடாக இருக்கேன். ஆனால் 52 வருஷமாச்சு நான் சினிமாவுக்கு வந்து. எல்லோரும் விழாவை இங்கே கொண்டாடுறதை விட்டுவிட்டு மலேசியாவில் கொண்டாடுறான் என்னை கூப்பிட்டு. இல்லை கடல் கடந்து செய்கிறான், என்னடா உங்களுக்கு ஏன்? சரி ரைட். ஏன்னா இங்கே அரசியல் பிரச்சனை இருக்குது, பெரும் பிரச்சனை இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? அது இருந்து தான் ஆகணும். இன்னும் நாகேஷ் சாருக்கே இந்த பத்மா அவார்டே கிடையாது. எவ்வளோ பெரிய காமெடி, சால்வர்ட் காமெடி. அவருக்கு பத்மா அவார்டு கிடையாது. அதை நினச்சிக்கிட்டு நானே திருப்திப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கே கிடைக்கல, அப்படி நமக்கு என்ன பட அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் அப்பாக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. சும்மா எங்கள் அப்பாவை இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம், பிரமாதமான நடிகர் அது இதுன்னு. ஒரு அவார்டு வாங்கினதில்லை அவர். ஒரே ஒரு தடவை பாவம் மன்னிப்பில் அவரை செலக்ட் பண்ணாங்க, சிறந்த குணச்சித்திர நடிகரை எதுக்கோ செலக்ட் பண்ணாங்க. அப்போ இவர் கேட்டார், எங்கடா வச்சு கொடுக்க போகிறோம்? ஜனாதிபதி. யாரா அவன் ஜனாதிபதி? தமிழ் தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார். தெரியாதுங்க. அப்புறம் அவன் தமிழ் தெரியாதவன் என் படத்தை பார்த்துட்டு என்ன எப்படி நல்ல நடிகன்னு சொல்லுவான் அவன். அதனால் இது வேணாம், ரிஜெக்ட் பண்ணுன்னு சொன்னார். அதோட வேல்யூஸ் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வேணான்னு சொன்னார். உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, தேடி வருங்க எதுவுமே பெருமைகள், அருமை பெருமைகள் தேடி வரும். செல்வமணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார். 4 படத்தை 5 படமும் எது நான் எடுத்தேன், ஆனால் அதில் சிலது ஓடினது சிலது ஓடாது. உங்கள் படம் எல்லா படமும் ஓடுது. ரீரிலீஸ் கொண்டாந்தீங்க, அப்போ கூட ஓடிச்சா இல்லையா? ஏன்னா யூ ஆர் அ டெடிக்கேட்டட் மேன் ஃபார் சினிமா. சினிமாவுக்கு ரொம்ப டெடிக்கேஷன் உள்ள ஆளுங்க இருக்கணும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது நடிகர்கள் இருக்கலாம். ஒரு இளவரசன் வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? மேலே கூப்பிடி அவரை. ஐயா இளவரசன் அவர்களே கூப்பிட்டா தான் மேலே. ஓ எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காகவா? சரி வாங்க வாங்க வாங்க. இது முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே, அப்படியே ஒளியை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசுங்க.
யா இங்கே வாங்க. இளவரசர் எனக்கு போய் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர் நல்ல கேமராமேனு. அவர் தொழிலை விட்டுட்டு எப்படி ஏன் நாங்கள் இதுக்கு வந்தாருன்னு அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதில் சுபம் இருக்க மாட்டார். இப்போ நடிக்க வந்துட்டார். நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சர்லையும் நடிக்கிறார். இப்போ அதுவும் எல்லா படத்துலையும் நடிக்கிறார். ஏன்னா யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள். ஆனால் நான் அவரோட நடிக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு வாட்டி சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எதுக்கு இது போயிட்டு அங்கேருந்து உட்காந்துட்டு இல்லை இந்த ஆங்கிளில் வச்சது தப்பு, இதுதான் கேமராமேனு. ஆனால் அருமையான ஒரு அற்புதமான நடிகர். நமக்கு தமிழுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இதெல்லாம் அவங்களெல்லாம் உயர்த்தணும், இன்னும் நல்லா பேசணும். அவருக்கு எனக்கும் ஆகிற ஒரே தகராறு அரசியலில் தான் தகராறு வரும் இல்லை? நீங்கள் மேலே இருக்கிறது தானே? எனக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் நைஸ் மேன். இப்போ அவர் ஏன் மேடை கூப்பிட்டுன்னா சொன்னார், இளவரசுன்னு சொன்னோன்னு ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னேன், கூப்பிட்றேன் எனக்கு தெரியும். ஏன்னா இஸ் அ ஒர்த் மேன் சிட்டிங் ஹியர். ஒர்த்தாக இருக்கணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். நான் எல்லா இடத்துலையும் வேறு இளவரசன் வேறு பேரை சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய நடிகரை பற்றி பேசும்போது நான் யாரை பற்றியும் பயப்படுறதில்லை, ஒன்றும் இல்லை. உட்காருங்க, சரி உட்காருங்க. நான் சொல்லலைங்க. அவர் சொன்னது நானும் இவரும் தான் கேட்டோம், வேறு யாரும் கேட்கல அப்படின்னு எப்போ பார் சொல்லுவேன். நானும் இளவரசர் இருந்தோம், இப்படி ஆச்சு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அவன் அந்த சொன்னதை நம்புவீங்க ஒழிய நான் சொன்னதை நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் இளவரசரை வச்சுக்கிட்டேன் கூட. ஏன்னா ஒரு நல்லவனையும் கூட வச்சுக்கோ. நான் வெறும் வல்லவன், அவ்வளோதான். நான் நல்லவன் இல்லை. ஆனால் அவர் நல்லவர், வல்லவர் எல்லாம் உண்டு அவருக்கு. அதனால் அவரை கூப்பிட்டு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டுட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கன்னு சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு விஷயம் இருக்குது, அது நான் சொல்லலை. அவர் சொல்லிட்டு வேணாம், சொல்ல வேணான்னு. நான் சொல்ல மாட்டேன். மற்ற இடத்துல சொல்லிட்டேன் நான். இல்லை இது நீங்கள் என்னுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலையாவது சொல்லியிருப்பேன். அதுக்காக நீங்கள் இது இப்போ சொல்லாமே கேட்குறீங்களே, அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய் பாரு, வேலை மெனக்கிட்டுக்கு போய் பாரு. இந்த பஸ் ஸ்டாப் வர வரைக்கும் இப்படி செல்லை பார்க்குறது, பஸ் ஸ்டாப் இறங்கி போகிறது இருக்கக்கூடாது. செல்லில் வர விஷயத்தை முழுசாக பாரு. சிலது உண்மை இருக்கும், சிலது பொய் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மிர்ச்சி மசாலா சேர்த்தா தானே நல்லாயிருக்கும் என்று சொல்லி இப்போ இளவரசெல்லாம் வந்ததுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, எப்போ அவர் பேச வைக்கிறதா இல்லையா? இளவரசன் சார் பேச வைக்கலாமா? சகோதரர் இப்போ என்னுடைய நன்றியை தெரிவித்து, யாரும் என்னை சிரமம் பண்ணல. பட் இருந்தால் கூட நியாயம் இல்லை, அவரை உட்கார வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அழைத்து விட்டோம். அவரும் ஒரு பெரிய ஒரு யூனியனில் இருப்பவர், யூனியனிஸ்ட்டு. இஸ் அ வெரி குட் மேன், வெரி குட் ஹார்ட். இப்போ இளவரசர் பாராட்டி பேசுவார்.